வணக்கம். இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தலைமைத்துவத்தை இழந்தது ஈரான். அணு ஆயுதமின்றி முற்றிலுமாக அழித்து விடுவோம். ட்ரம்ப் ஆவேசம். அமெரிக்க அரசு துறை முடக்கம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது ஈரானின் பாரதூர குற்றச்சாட்டு. அபாயகரமான போதைப்பொருள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது கஞ்சா. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் கூட்டு உடன்படிக்கை. ஹோர்முஸ் நீரிணையில் ட்ரம்ப் விடுக்கும் அச்சுறுத்தல். படகுகளை சுட்டு வீழ்த்த அதிரடி அறிவிப்பு. ஈரானுக்கு உளவு தகவல் வழங்கியதாக இஸ்ரேல் விமானப்படை வீரர்கள் கைது. ஐரிஸ் டேனா மீதான தாக்குதல் ஒரு போர்க்குற்றம். அமெரிக்காவை பொறுப்பு ஈரான் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தலைமைத்துவத்தை இழந்தது ஈரான். அணு ஆயுதமின்றி முற்றிலுமாக அழித்து விடுவோம். ட்ரம்ப் ஆக்ரோசம். அணு ஆயுதம் இல்லாமலேயே நாங்கள் ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தப் போவதில்லை. நாங்கள் ஏன் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? அது இல்லாமலேயே மிகவும் வழக்கமான முறையில் அவர்களை நாங்கள் முற்றிலுமாக அழித்து விடுவோம். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அவசரமில்லை. ஈரானுக்கு காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீர்நிலையில் நமக்கு கட்டுப்பாடு உள்ளது. ஹோர்முஸை திறப்பதாக ஈரான் சொன்னது. பிரச்சினை தீரும் வரை ஈரான் தினசரி $50 கோடி சம்பாதிப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை. ஈரான் தலைமைத்துவத்தை இழந்துவிட்டது. அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஈரானின் ராணுவம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு அமைப்புகள் அழிந்துவிட்டன என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அரசு துறை முடக்கம். அமெரிக்காவில் குடிவரவு அமலாக்க முகமைகளுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்து நீண்ட காலமாக நிலவி வரும் அரசு துறை முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய தீர்மானம் செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுமார் 50 முதல் 48 வாக்கு கணக்கில் குடியரசுக் கட்சியினர் தங்களது பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை பாதுகாத்துள்ளனர். மினசோட்டாவில் குடிவரவுத்துறை அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அந்த துறையில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என ஜனநாயக கட்சியினர் பிடிவாதம் காட்டியதால் கடந்த பிப்ரவரி 14 முதல் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை எவ்வித நிதியுமின்றி முடங்கியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது ஈரானின் பாரதூர குற்றச்சாட்டு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலக நாடுகளை போலியாக அச்சுறுத்தி வருவதாக ஈரான் அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதாரமற்ற தகவல்களை கூறி உலக நாடுகளை அச்சப்படுத்தி வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா வெளியிட்டுள்ள செய்தியில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் அணுசக்தி குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகவே உள்ளது. அதே நேரத்தில் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள எங்கள் நாடு முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்த கவலைகள் தேவையற்றவை, ஏனெனில் அவை அடிப்படையற்றவை என அவர் தெரிவித்துள்ளார். அபாயகரமான போதைப்பொருள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது கஞ்சா. அமெரிக்க நீதித்துறை கஞ்சாவை மிக அபாயகரமான போதைப்பொருள் பட்டியலில் இருந்து குறைவான அபாயகரமான மருந்துகள் பட்டியலுக்கு அதிகாரப்பூர்வமாக மாற்றியுள்ளது. இதன் மூலம் ஹெரோயின் போன்ற உயிராபத்தை விளைவிக்கும் ஷெட்யூல் 1 பிரிவில் இருந்து நீக்கப்பட்டு மென்மையான மருந்துகள் அடங்கிய ஷெட்யூல் 3 பிரிவிற்கு கஞ்சா தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கை அமெரிக்காவின் பல தசாப்த கால போதைப்பொருள் கொள்கையில் ஏற்பட்டுள்ள மிக முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் கூட்டு நடவடிக்கை. சட்டவிரோத குடியேறிகள் இங்கிலாந்து கால்வாயை கடப்பதை தடுப்பதற்காக பிரான்ஸ் நாட்டுடன் 662 மில்லியன் பவுண்டுகள் பெறுமதியான புதிய 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் பிரித்தானிய உள்துறை செயலாளர் ஷஃபானா கையெழுத்திட்டுள்ளார். இந்த உடன்படிக்கையின்படி கடற்கரைகளில் ஏற்படக்கூடிய வன்முறை மற்றும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கலக தடுப்பு பயிற்சியினை பெற்ற 50 பிரான்ஸ் போலீசார் விசேடமாக பணியமர்த்தப்பட உள்ளனர். அத்துடன் ஆளில்லா விமானங்கள், உலங்கு வானூர்திகள் மற்றும் மேம்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்தி மனித கடத்தல்காரர்களையும் அறியவும் இந்த நிதி பயன்பட உள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அச்சுறுத்தல் விடுக்கும் ட்ரம்ப். படகுகளை சுற்று வீழ்த்த அதிரடி உத்தரவு. ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை பதிக்க முயற்சிக்கும் எந்தவொரு படகுகளையும் சுட்டு வீழ்த்தி அளிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டு கடற்படைக்கு கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டதாவது, குறித்த பகுதியில் கண்ணிவெடிகளை வைக்கும் எந்தவொரு படகை கண்டாலும் எந்தவித தயக்கமும் இன்றி தாக்குதல் நடத்துமாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கடல் மார்க்கத்தில் கண்ணிவெடிகளை பதிக்கும் சிறிய படகுகளாக இருந்தாலும் அவற்றை அழிப்பதற்கு அமெரிக்க கடற்படைக்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு உளவு தகவல் வழங்கியதாக இஸ்ரேல் விமானப்படை வீரர்கள் கைது.
இஸ்ரேல் விமானப்படையைச் சேர்ந்த 2 தொழில்நுட்ப பணியாளர்கள் ஈரானின் உளவு அமைப்பிற்காக செயல்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை இஸ்ரேலிய நாளிதழான ஹாரைட் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம், உள்நாட்டு உளவு அமைப்பான ஷின்பெட் மற்றும் காவல்துறை ஆகியவை இணைந்து நடத்திய விசாரணையில் இந்த வீரர்கள் இருவரும் எதிரிக்கு உதவியது மற்றும் மிக ரகசியமான தகவல்களை கசியவிட்டது உள்ளிட்ட கடுமையான பாதுகாப்பு விதிமீறல்களில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு வெளிநாட்டு வீரர் ஐரிஸ் டெனா மீதான தாக்குதல் ஒரு போர்க்குற்றம், அமெரிக்காவை பொறுப்பு, ஈரான் குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படை கப்பல் ஐரிஸ் டெனா கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்காவை பொறுப்பு என ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் சயீத் அப்பாஸ் அராக்சி மற்றும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை முன்னெப்போதும் இல்லாத போர்க்குற்றம் என வர்ணித்த அமைச்சர் அராக்சி, இது ஜெனீவா உடன்படிக்கை உள்ளிட்ட சர்வதேச மனிதாபிமான சட்ட விதிகளை அப்பட்டமாக மீறும் செயல் என்று கடுமையாக சாடியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்னிறுத்த தேவையான அனைத்து சட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளையும் ஈரான் முன்னெடுக்கும் என அவர் உறுதியளித்தார். தாக்குதலுக்குள்ளான கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கும் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பி வைப்பதற்கும் இலங்கை அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளுக்கு ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தற்போது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார்.